கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்க அவருடைய வார்த்தை எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லி நமக்கு தேவன் வார்த்தை தருகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்திலே எல்லாம் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆகாரத்திலே வேகம், ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுகிறார்கள். வாகனங்களிலே அதிக வேக வாகனங்கள், இப்படியெல்லாம் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் வேகமாய் செய்கிறோம். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கூட எல்லா காரியங்களும் வேகமாய் நடந்துவிட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நினைக்கிறார்கள். அதை தான் நாம் நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்லும்போது பிஞ்சிலேயே பழுத்து விட்டார் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதனாலே நிச்சயமாய் நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்காத பட்சத்திலே நமக்கு பலன் இருப்பது போல் தெரியும், ஆனால் அந்த பலனினாலே நாம் நடக்க முடியாது. அந்த பலன் நமக்கு ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. அந்த பலன் நம்மை ஏமாற்றி விடும். அதனாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லா காரியங்களிலும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு வசனம் சொல்லுகிறது. அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனாலே பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்போம். நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும் வரையும் நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்த ஏற்ற காலத்தில் தேவன் ப்ரமோஷனை தருவார். குறுக்கு வழியிலே வேகமாக எப்படியாவது எதையாவது அடைந்து விட வேண்டும் என்று நாம் செயல்பட்டால் நிச்சயம் நாம் வெட்கப்பட்டு போவோம். அதனால் நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். நிச்சயமாய் புது பலனை தந்து தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.